அவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் அவார்டு வந்து மத்திய அரசாங்கம் இவருக்காகவே வந்து சினிமா துறையை ஒதுக்கி மொத்தத்துக்கும் தேசிய விருதை கொடுப்பாங்க. தகுதி உள்ள படத்துக்கு அங்கே கொடுப்பாங்க. கர்ணனுக்கு கொடுக்க சொல்லுவது தானே மாநில அவார்டு, இல்லை அசுரனுக்கு கொடுத்துருக்கலாம். இன்னும் நல்ல படங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ கொடுத்துருக்க படத்துக்கு அது தகுதி பெற்றப்படும். அதனால வந்து ரஞ்சித் மாரி செல்வராஜா ஒதுக்கப்படுறதான பேச்சுக்கள் வரதான் செய்யுது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் அதுக்கு அங்கீகரிக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு தேசிய விருது எதை நோக்கி கொடுப்பாங்க? பொதுவான கருத்தை வைக்கும் போது அந்த அவார்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். மாரி செல்வராஜுடைய படங்கள் நல்ல படம் எடுத்தால் நம்மளை தேடி வருங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல படம்னா என்ன? சமூகத்தை உணர்வுகளை வந்து மக்களை மதித்து படம் எடுக்கணும். தீயவரோட கூட மாற்றுறது தான் ஜெயிலு. அங்கே நடக்கிறதே திரும்ப திரும்ப காமிச்சிட்டே இருந்தால் அது போல் எத்தனை குழந்தைகள் வந்து படிக்க வர குழந்தைங்க அது போல் மாறணும்னு சொல்லி கெட்டு போகிறாங்க. ரஞ்சித்தே அவரே முத்திரை கொடுத்துட்டார்ல. முந்தானத்தெல்லாம் பேசும்போது எனக்கே கோவம் வருது அவர் பேசுறது. விஜய் வந்தவுடனே அந்த 8 பேர் ஏழைகள் நம்மளை போல உங்களை போல இருந்தவங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு வந்து மந்திரி ஆக்கியிருக்காரு. அதை வாழ்த்து சொல்றது காழ்ப்புணர்ச்சி. அவங்க இனத்திலிருந்து எனக்கு அறிக்கை வந்து வெளியே விட வேண்டியதானே. டிஎம்கே ஆட்சியில் வந்து வெளியே விட்டுருந்தா அப்போ ரஞ்சித்தை நம்ம மதிக்கலாம். இப்போ வருது இல்லை, விஜய்க்கு எதிர்த்து ஒரு மீட்டிங் போடுறீங்க, கூட்டம் போடுறீங்க. வெற்றிமாறலாம் உட்கார்ந்தது வந்து ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர் ஒரு நீட்டுக்கு அகேன்ஸ்டாக போய் நீங்கள் 3 பேர் உட்காருறீங்க. அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு கேவலமான ஒரு விஷயம். இது வீம்புக்குனே அந்த ஜனநாயகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிடக்கூடாது, பின்னாடி மீடியா எல்லாமே அது பக்கம் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக செய்யப்பட்டதா இல்லை? இல்லை, டிஎம்கேவுடைய 5 வருஷம் ஆட்சி நடந்தது இல்லை. இந்த 5 வருஷத்தில் அமீர் எங்கே போனார்? வெற்றிமாறன் எங்கே போனார்? ரஞ்சித் எங்கே போனார்? இதே குழந்தைகளுக்காக வந்து போராட வேண்டியதானே. டிஎம்கே எதிர்த்து வாயை திறந்துருப்பாங்களா இந்த 5 வருஷத்தில்? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலையா? ரிலீஸ்க்காக எதிர்த்து இவங்க வந்து ஒரு சினிமா தானே. உனக்கு சோறு எது போட்டிருக்கு? இந்த 3 பேருக்கு யார் போட்டது? டெல்லியில் நடக்குது, அங்கே நடத்துகிறாங்க. இங்கே எதுக்கு உட்காருங்க? இங்கே எல்லார் மேலேயும் கரை இருக்குது. தான் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற களம் தான் அது. அந்த ஒரு பொண்ணு வந்து எப்போ பாரு டிஎம்கே கொடி பிடிச்சிட்டு நிற்கும். ஜல்லிக்கட்டில் போய் உட்காந்துட்டு சசிகலாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை. இங்கே எல்லாமே ஒரு அரசியல் சரி. உடனே மத்திய அரசாங்கம் கண்ணுக்கு தெரியும். இப்போ மாநில அரசாங்கம் விஜய் வந்து உட்கார்ந்தோடனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி நடந்தாங்களே, ஏடிஎம்கே ஆட்சி ஒரு நாள் எதனா பேசியிருப்பீங்களா? நீட்டுக்கு எதிர்த்து உங்களை வாழ வச்ச சினிமாவை முதல்ல வாழ வைங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உருவாக்கின தயாரிப்பாளர்கள் எங்க செத்து கிடக்குறான்னு முதல்ல திரும்பி பாருங்க. விஜய் போல ஒரு தலைவன் வேணுங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. 2 பேரையும் விரல விட்டு அவர் பிஜேபியும் எதிர்த்தாரு, டிஎம்கே எதிர்த்தாரு, ஏடிஎம்கே எதிர்த்தாரு. ஒரு தலைவனா மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிட்டாங்கல்ல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்தில் 1% கம்மி. அது மட்டும் இல்லை, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும். நீங்கள் லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வெளியே வரும், சில விஷயங்கள் வெளியே வராது. அப்படி இன்னைக்கு காரசாரமாக நம்ம பேச போகிறோம் ப்ரொடியூசர் அண்ட் இயக்குனர் திருமலை அவர்களோட. வணக்கம். வணக்கம் சார். சார், தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவ்வளோ படங்கள் நடித்தேன், கர்ணன் அது நிறைய படங்கள் சொல்கிறாரு, படங்கள் நடித்தேன், ஆனால் அதுக்கான அந்த தேசிய விருது கிடைக்கல. பட் எது எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். இதை ஒரு குறையாகவும் சொல்ல நிறையாகவும் சொல்ல அப்படி சொல்லி முடிச்சார். இதுக்கு நீங்கள் என்ன சார் ஆன்சர் வச்சுருக்கீங்க? அதுக்காக வந்து துள்ளுவது இளமைக்கு அவார்டு கொடுத்துடலாமா? அவர் தான் நடித்தார், அந்த படத்துக்கு அது தகுதி இருக்கா? அந்தந்த அவார்டுக்கு அது கிடைக்கும் போது கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்கிற படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஓப்பனிங் படம் பார்த்துறீங்களா? ராயன் பார்த்தேன், இருக்கு அதில், அதனால கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ அவர் சொல்லியிருக்காரு, இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்குன்றாப்புல. அவருடைய எல்லா படத்தில் ஆடுகளத்துக்கு கிடைக்கலையா? மரியானுக்கு கிடைக்கலையா? நல்ல படம் தானே. மரியானில் ஒரு சாங்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும்ல. இன்னைக்கு தேசிய விருது வெற்றிமாறன் சாருக்கும் தனுஷுக்கும் எந்த படத்தில் கிடைச்சிது? அவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் அவார்டு வந்து மத்திய அரசாங்கம் இவருக்காகவே வந்து சினிமா துறையை ஒதுக்கி மொத்தத்துக்கும் தேசிய விருதை கொடுப்பாங்க. தகுதி உள்ள படத்துக்கு அங்கே கொடுப்பாங்க. அது இங்கே சொல்லாமல் அவர் இவ்வளோ நாள் இருக்கார்ல. தமிழகத்தில் இத்தனை வருஷம் என்ன நடந்துகிட்ருக்கு? மாநில விருதெல்லாம் வந்து தகுதியான படத்துக்காக அவருக்கு எத்தனை படத்துக்கு கொடுத்துட்டாங்க? கர்ணனுக்கு கொடுக்க சொல்லுவது தானே மாநில அவார்டு, இல்லை அசுரனுக்கு கொடுத்துருக்கலாம். இன்னும் நல்ல படங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ கொடுத்துருக்க படத்துக்கு அது தகுதி பெற்றப்படும். அதனால் வந்து மத்திய அரசாங்கம் அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது அது தகுதியாக கொடுத்துருக்காங்க. சார், ஆனாலும் இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜா ஒதுக்கப்படுறதான பேச்சுக்கள் வரதான் செய்யுது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் அதுக்கு அங்கீகரிக்குது அப்படின்ற மாதிரி. நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்குது. இது இந்திய தேசம். ஒரு தேசிய விருது எதை நோக்கி கொடுப்பாங்க? நாடு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அது பொதுவான கருத்தை வைக்கும்போது அந்த அவார்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கும். மாரி செல்வராஜுடைய படங்கள் நல்ல படங்கள், இல்லைன்னே சொல்ல வரல.
அது ஒன் சைடு படம். பொதுவான படங்கள் வரும்போது தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம யாருக்கும் போகாது. ரஞ்சித்தே அவரே முத்திரை கொடுத்துறாருல. முந்தானத்தெல்லாம் பேசும்போது எனக்கே கோவம் வருது அவர் பேசுறது. அவருடைய இனத்துலேருந்து 8 எம்எல்ஏ ஆகி 8 பேர் மந்திரி ஆக்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருமே வந்து ஆக்கலையே. ஏடிஎம்கேல ஆக்கியிருக்காங்களா இல்லை டிஎம்கேல ஆக்கியிருக்காங்களா? ஆக்கலைல்ல. விஜய் வந்தவுடனே அந்த 8 பேர் ஏழைகள் நம்மளை போல் உங்களை போல் இருந்தவங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கி இன்றைக்கி வந்து மந்திரி ஆக்கியிருக்காரு. அதை வாழ்த்து சொல்கிறது காழ்ப்புணர்ச்சி. அவங்க இனத்திலிருந்து எனக்கு எங்களுடைய இதுவான்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ இதுவே தெரிஞ்சிக்காமல் எப்படி ஒரு தலைவன் பேச முடியும்? ஒரு இயக்குனர் உனக்கு இதே தெரியலன்னு தானே, நீ தெரியாமல் பேசக்கூடாதுல்ல. ஒரு அரசாங்கம் நடக்குது, அரசாங்கத்தில் ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து போடுறாங்க மந்திரிகளை, அதில் வந்து ஒரு மந்திரியை போடுறாங்க. அந்த மந்திரி வந்து சிறப்பான ஒரு பேச்சாளர். அவரையே நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்கன்னா அப்போ யாரை குறை சொல்லணும்? இந்த 5 வருஷத்தில் பேசியிருக்கலாமே. அறிக்கை வந்து வெளியே விட வேண்டியது தானே. டிஎம்கே ஆட்சியில் வந்து வெளியே விட்டுருந்தா அப்போ ரஞ்சித்தை நம்ம மதிக்கலாம். இப்போ வருது இல்லை, விஜய்க்கு எதிர்த்து ஒரு மீட்டிங் போடுறீங்க, கூட்டம் போடுறீங்க. வெற்றிமாறலாம் உட்காந்தது வந்து ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர் ஒரு நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக போய் நீங்கள் 3 பேர் உட்காருறீங்க. அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு கேவலமான ஒரு விஷயம். ஏழை இன்றைக்கி வந்து அதில் படிப்பில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் தெரியும். மெடிக்கலில் பணமே இல்லாத எத்தனை குழந்தைகளை வந்து இன்றைக்கி மெடிக்கல் படிக்க தெரியுமா? இப்போ நானே போய் ஒரு என் குழந்தைய படிக்க வைக்கணும்னா கூட 1 கோடி 2 கோடி இல்லாமல் லஞ்சம் கொடுக்காம யாரானா ஒரு எம்பிபிஎஸ் ஆகிருக்காங்களா 10 வருஷம் முன்னாடி? இப்போ இந்த 13 ஆண்டுகள் இதை கொண்டு வந்தது யார்? 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு தெரியாதா? அவங்க போட்ட சட்டம் தானே. இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகி ஏதோ ஏழை குழந்தைகள்லாம் வந்து படித்து அறிவு இருந்தால் அவன் டாக்டருங்க, படிச்சுட்டு வரட்டும் சார். ஆனால் நம்ம சிலபஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைல்ல, அதுதானே அங்கே போகிற சிலபஸ் இல்லை. அவங்க கேட்குறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க. அந்தளவுக்கு நமக்கு தமிழ்நாடு இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, இது வரைக்கும் கல்வியில் எம்பிபிஎஸ்சில் வந்து ஒரு சாதாரண அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து போன குழந்தைகள் அவங்களுடைய கனவே நிறைவேற்ற முடியாத அந்த கனவுகள்லாம் இன்றைக்கி வந்து டாக்டராக போகிறாங்களா? அதெல்லாம் எப்படி வந்து அவங்க படித்து தானே வந்திருக்காங்க. எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது இல்லைங்க. ஒரு +2 படிக்கிறேன், அந்த கிளாஸில் ஒரு 45 பேருக்கு நான் 45 பேர் நான் 100 மார்க் எடுக்க முடியாதுல்ல. அப்படின்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டு போயிடலாமே. பொதுவான கண்ணோட்டத்தோட இது நம்மளுடைய தேசம், நம்ம நாடு, நம்ம மக்கள் அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்தா அது நடக்கும். எப்படி விஜய் அறிக்கை விட்றாருல்ல, அதுபோல் பொதுவான எண்ணத்தில் பார்த்தா இங்கே எதுவுமே சமூகத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். இப்போ உள்ள சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சினிமாவையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. இப்போ ஜூலை 23 வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது என்ன கண்டென்ட் வருது அப்படின்னா, மத்தியில் இப்போ மாறிட்டாங்க. என்னென்னா அங்கே சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லாம் பயங்கரமாக நடக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு தெரில. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீட்டை எதிர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட அன்னைக்கின்னு பார்த்து ரஞ்சித்து திரு இவருங்க வெற்றிமாறன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே வந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க. இது வீம்பு கூட இந்த ஜனநாயகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிடக்கூடாது, பின்னாடி மீடியா எல்லாமே அது பக்கம் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக செய்யப்பட்டுறதா இல்லை என்ன? டிஎம்கேவுடைய 5 வருஷம் ஆட்சி நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. டிஎம்கே தானே எதிர்த்தாங்க நீட்டுக்கு. உதயநிதி அவர்கள் எடுத்தார். ஒரு செங்கல் கூட வைக்க முடியாதுன்னெலாம் சொன்ன காலகட்டங்கள் இருக்குல்ல. இந்த 5 வருஷத்தில் அமீர் எங்கே போனார்? வெற்றிமாறன் எங்கே போனார்? ரஞ்சித் எங்கே போனார்? இதே குழந்தைகளுக்காக வந்து போராட வேண்டியதானே. டிஎம்கே எதிர்த்து வாயை திறந்துருப்பாங்களா இந்த 5 வருஷத்தில்? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலையா? ரிலீஸுக்காக எதிர்த்து இவங்க வந்து ஒன்றா ஒரு சினிமா தானே. உனக்கு சோறு எது போட்டிருக்கு? இந்த 3 பேருக்கு யார் போட்டது? யாரோ ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்து வந்து இன்றைக்கி 50 கோடி 25 கோடி 10 கோடி உங்களுக்கு ரேஞ்சுக்கு பணம் வாங்குறீங்கள. நீங்கள் வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு இப்போ நீங்கள் நல்லவன்னு சொல்கிறீங்கள. நீங்கள் நடித்த படமோ நீங்கள் இயக்குன படமோ இத்தனை இதில் இருந்தால் நான் வந்து கரெக்டாக நேர்மையாக சமூகத்தில் பிறந்திருக்கேன், ஒரு பைசா கூட நான் பிளாக் பண்ணி வாங்கினது கிடையாது, ஒரு பைசா கூட நான் வந்து கணக்கு காமி இதை இன்கம் டேக்ஸ் இல்லாமல் இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இங்கே எல்லார் மேலேயும் கரை இருக்குது. தான் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற களம் தான் அது. டெல்லியில் நடக்குது, அங்கே நடத்துகிறாங்க, இங்கே எதுக்கு உட்கார்றீங்க? ஒரு மாணவர் அமைப்பு நடத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த மாணவர் அமைப்பு பொதுவானவங்க, எந்த கட்சியும் சாயல் இல்லாமல் எல்லா கட்சியிலும் ஒவ்வொருத்தருப்பாங்க. ஆனால் இவங்க பொதுவானவங்க, இதில் அரசியல் சாயம் வேணான்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போது ஒரு இளைஞர்கள் நடத்தக்கூடிய ஒரு நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டத்தில் அவங்களுடைய கருத்தை கோரிக்கையை வைக்கிறாங்க. இங்கேயா ஒவ்வொரு நாள் ஸ்டெப்பாக ராகுல் போகிறாரு,
திரும்ப போகிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே போனீங்க, இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில். இந்த ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் என்ன பாதிப்புன்னு தெரியுமா? நீங்களும் நானும் வந்து நம்மளும் இளைஞர்களாக இருந்து தானே வந்திருக்கோம் படிப்படியாக. நம்மளுக்கு தெரியாத அரசியல். இவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் போய் உட்காந்து நீங்கள் ஒரு 100 பேர் உட்காந்துட்டு நீங்கள் உணார் பண்ணுறா உடனே நடந்துருமா? இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தை அழித்து என்ன நடந்துடுச்சு? ஒரு மாற்றம் வந்ததில்ல ஒரே நைட்டில் விஜயால். இதில் அரசியலே கிடையாது. பிஜேபி கூட விட்டுருங்க. ஒரு அரசியலே கலப்பம் இல்லாமல் ஒரு முதல்வராக விஜய் வந்து நின்றுனார்ல. அப்போ ஆட்சி நடத்த விடுங்க. ஒரு வருஷமே போட்டோம். நீங்கள் எதிர்த்து டிஎம்கே எதிர்த்து நீட்டுக்கு எதிர்த்து நாங்கள் 3 பேர் உட்காந்தோன்னு சொல்லி விஜய்க்கு வந்த உடனே டெல்லியில் உட்காந்துருக்காங்க, இளைஞர்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண உட்காந்துன்னா ஓகே. அது தெளிவாக கேட்டிருக்காங்களே அந்த நடிகை. அந்தம்மா சனம் தெளிவாக வந்திருக்காங்க. நான் வந்து இங்கே பொதுவான ஆளாக வந்திருக்கேன், இங்கே அரசியல் காழ்ப்புணர்ச்சியே வேண்டாம். அந்த ஒரு பொண்ணு வந்து எப்போ பாரு டிஎம்கே கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கும். ஜல்லிக்கட்டில் போய் உட்காந்துட்டு சசிகலாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு போர்டு வச்சுட்டு அங்கேயே கேட்டாங்க. ஒருத்தர் தெளிவாக கேட்டிருக்காரு, இங்கே எந்த அரசியல் கலப்பும் முத்திரையோடு வராதிங்க அப்படின்னு அவங்க பேர் சொல்லி. நான் பேர் சொல்ல விரும்பலை. இங்கே எல்லாமே ஒரு அரசியல் சதி. மக்கள் வந்து 90% மக்கள் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. 10 பேர் கெடுக்கிறதுனே இருக்காங்க. இது வரைக்கும் அமீருடைய ஒரு பேட்டியில் நீங்கள் பாருங்கள், இந்த தேசத்தை பற்றியும் இந்தியாவில் வாழறதை பற்றியும் பேசுகிறதில்ல. இந்த நாட்டுக்கு தேவை என்ன? இங்கே சகோதராவும் எல்லாரும் முஸ்லீமும் இந்துவும் கிறிஸ்டினும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம். இவருடைய பேச்சு எல்லாமே தமிழ்நாட்டுக்கா இல்லை இந்தியாவுக்கு பேசுகிறாரா இல்லை பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் உட்காந்து பேச முடியுமா? சாதாரண சிங்கப்பூரில் பேசிட்டு வந்து சொல்லுங்க போகலாம். முஸ்லீம் கண்ட்ரியில் தூக்கி போட்டுருவாங்க உள்ள, அதோட வெளியே வர முடியாது. அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி, வேற ஒன்றுமே இல்லை. விஜய் வந்துடக்கூடாது, அதான் வந்துட்டாரு சார். ஆட்சி நடத்துறல உடனே பிஜேபி இழுத்துப்பீங்க, உடனே விஜய் இழுத்துப்பீங்க. நீட்டு வேணான்னு விஜயை போராடினார்ல. விஜய் என்ன சொல்லியிருக்காரு? மத்திய அரசோத்தோடு போய் தான் அதை வந்து சரி பண்ண முடியும்னு எப்போ சொல்லிட்டார். நான் மத்திய அரசுமா இதை கொண்டு வந்தது? இல்லை பிரதமர், நாட்டை ஆண்டுட்டு இருக்க பிரதமர் வாஜ்பாய் அவர்களோ, முன்னாடி இருந்த வாஜ்பாய் அவர்களோ, இப்போ இருக்கிற மோடிஜி அவர்களோ இதை கொண்டு வந்து நீட்டுக்கு எதிர்ப்பாக பண்ணாங்களா? காங்கிரஸ் நீ ஆதரிச்சிட்டு வந்தது தானே. இப்போ ஏழை குழந்தைகள் சந்தோஷமாக அவங்க படித்த அறிவு மூலம் ஒரு பைசா எல்லாமே எம்பிபிஎஸ் ஆகி கனவுகளை நிறைவேற்றுறாங்க. இல்லை சொல்கிறாரு ரஞ்சித்து, பட்டியலிருந்து ஒரு 2 கோடி ரூபா போய் கொடுத்து காலேஜில் படிக்க வைக்க முடியுமா? ஒரு மெடிக்கல் காலேஜில் அதெல்லாம் சொன்னால் எவ்வளோ இருக்குது நாட்டில். எத்தனை எம்பிக்கு வந்து சீட்டு ஒதுக்குனாங்க அந்த காலத்தில், ஞாபகம் இருக்குங்களா? இன்றைக்கி சீட்டு ஒதுக்கி கேட்க சொல்லுங்க போய் எம்பிங்கள. பார்லிமெண்ட் எம்பியில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் 3 சீட்டு 5 சீட்டு, அந்த சீட்டு எடுத்து போய் இருக்கிற பணக்காரங்களுக்கு 1 கோடி 2 கோடி என் கோட்டாவில் வாங்கி தரேன்னு சொன்ன எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி அது கிடையாது. எனக்கே நீட்டை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணேன். அதில் சம்மந்தப்பட்ட குழந்தைங்க படிக்கிறவங்க அவங்க ஃபேமிலிகளை விசாரிக்கும் போது தான் அதனுடைய அருமை தெரியுது. நல்ல தவறான ஒரு அந்த சினிமாவில் இருந்துட்டு சினிமாலே சாப்பிட்டுக்கிட்டு இப்போ சினிமாக்காரனா அகேன்ஸ்ட் அப்படின்றப்பல அகேன்ஸ்ட் பிஜேபிக்குன்றப்பலே ஒரு முத்திரை குத்துறது உங்களுக்கு எப்படி கேட்கும்? இதில் வேறு அவார்டு கிடைக்கலையா? நாட்டுக்கு அகேன்ஸ்டாக படம் எடுப்பீங்க, உங்களுக்கு எப்படி அவார்டு கொடுப்பாங்க? தேசிய விருது கிடைக்கல. நல்ல படம் எடுத்தால் நம்மளை தேடி வருங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல படம்னா என்ன? 100 கோடி கலெக்ஷன் பண்ணுறது நல்ல படம் கிடையாது. சமூகத்து உணர்வுகளை வந்து மக்களை மதித்து படம் எடுக்கணும். அவரே நடித்த வெற்றிமாறனும் தனுஷ் வச்ச எத்தனை படம் பார்க்க முடியுமா? தவறு வந்து ஜெயிலுக்குள் நடக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் சட்டத்தை தீயவரோட கூட மாற்றுறது தான் ஜெயிலு. அங்கே நடக்கிறதே திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருந்தா அதுபோல் எத்தனை குழந்தைகள் வந்து படிக்க வர குழந்தைங்க அதுபோல் மாறணும்னு சொல்லி கெட்டு போகிறாங்க. சேர்ற இடம் தானே நம்மளை கெட்டவனை மாற்றுது. இப்போ பிறக்கும் போதே யாரனா வந்து ட்ரிங்கோடு வரானா, சிகரெட்டோடு வரானா, இதெல்லாம் பார்த்து சினிமாவில் மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. எம்ஜிஆர் போல் ஒரு தலைவன் வர முடியுமா? அதை கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சங்கங்கள்லாம் சங்கம், அந்த சங்கம் தான் சார் மெயின். சங்கத்துக்குள்ளே என்ன சார் நடக்குது? திடீர்னு ஒரு அறிக்கை விடுறாங்க, இத்தனை பேரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம், ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை வருது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களே மீடியாவை கூப்பிடானாலுமே அந்த ஆடியோ லான்ச் நடக்க தான் செய்யுது. அதை நான் பர்டிகுலராக யாரையும் சொல்ல விரும்பலை, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான், அது எப்படி சார் நடக்குது? அது ஏன் அப்படி நடக்குது? அப்புறம் எதுக்கு அந்த அறிக்கை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல.
இல்லை அது நீங்கள் தான் வந்து போய் கேட்கணும் சங்கத்தில். அறிக்கை விட்றாங்கல்ல, அறிக்கை வருது, யாரானா ஒரு சேனல் பெரிய சேனல் போய் ஏன்பா அறிக்கை விட்டீங்க இந்த டேட்டில், அந்த அறிக்கை மறைஞ்சு போகுது, இன்னொரு அறிக்கை விட்றீங்க, திரும்ப அதே அறிக்கை தான் திரும்ப விட்றாங்க, நாங்கள் 4 வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு. இதை கேட்க வேண்டிய இடம் யார் தெரியுமா? மீடியா. மீடியாவே அமைதியாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த சினிமாவில் நிறைய தவறுகள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது சொல்லுங்கள் சார். அது எதை பற்றி கேட்குறீங்க? தனுஷ்கே ரெட் கார்டு கொடுத்தாங்க, சிம்புக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க, ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் 2 நடிகர் தானே பேசுகிறீங்க. 2023, 26 நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் தீர்மானம் போடுறாங்க 3வது மீட்டிங்கில். பதல் ஈசி மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு தீர்மானம், தயாரிப்பாளர் சங்கத்தில் 8.5 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி மூத்த உறுப்பினர்கள் அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்ததுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸடில் இருந்த 8.5 கோடி ரூபாய் அது வந்து எதுக்குன்னா, மூத்த உறுப்பினர்கள் உண்மையாகவே படம் எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம். அந்த பணத்திலேருந்து ஃபிக்ஸல் போட்டது 1 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வரும். இப்போ 8.5 கோடி ரூபாய் இருந்தால் 10 கோடி ரூபாய் கிட்ட ஒரு 6%னா கூட ஒரு 60 லட்சம் ரூபாய் சங்கத்துக்கு வரும். இதை வச்சு சம்பளங்களை போடுவாங்க, கல்வி உதவித்தொகை கிடைக்கும், எல்லாமே நடந்துட்டு இருந்து. விஷால் தலைவராக வந்தார். இந்த பணம் தலைவராக இருக்கும்போது புதுசாக ஒரு தலைவர் வந்ததுனால அவர் 8 மாதம் சூப்பராக செஞ்சார். அப்போ யார் இருந்தது? புது டீம் வந்த உடனே இந்த பணம் இருந்தால் தானே இந்த தேர்தலுக்கு 10,000 20,000 எல்லாம் புடிச்சு அடிச்சுக்கிறாங்கன்னு திரு கதிரேசன் அவர்கள் அப்பவும் பொறுப்பில் இருக்கார். இந்த 8.5 கோடி ரூபாய் இருந்த நிதியை எல்லாத்தையும் எடுத்து விரயம் செஞ்சுட்டாங்க. அந்த பணம் பிக்சரில் இருக்கிறது தொடவே கூடாது. பொதுக்குழு போடணும், பொதுக்குழு போட்டு உறுப்பினர்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை கை வைக்கணும். இது யார்? பொதுக்குழுவே நடத்தலை. விஷால் பொதுக்குழுவே நடத்தலைன்னு பல போராட்டங்கள் பண்ணி அவ்வளோ கௌரவமான தயாரிப்பாளர் சங்கத்தை அந்த பில்டிங்கில் அந்த 10 கோடி ரூபாய் எடுத்து 5 கோடி ரூபா கொடுத்தா கூட சேம்பருக்கு நம்மளுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் சொந்த பில்டிங் ஆகிருக்கும். கட்டுறதுக்கு நிதி கொடுத்தனா கூட டி நகரில் ஒரு ஆஃபீஸை போட்டு அதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் விரயம் பண்ணி அந்த பணத்தையும் காலி பண்ணி வருமானத்தையும் ஈட்டாமல் விஷால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். அதுலேயும் பணம் வரல. இளையராஜா வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போனாங்க, அதுலேருந்து சங்கத்தில் ஒரு 50 லட்சம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பணமும் என்னென்னு கணக்கு வழக்கு இல்லை. அந்த 10 கோடிக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் கோர்ட்டில் நிற்குது. இதில் ஒரு டவுட் வருது. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி சந்தா கட்டல அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் நவுட்டி விட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. இதே நடிகர்கள் இந்த நடிகர் சங்கத்து பக்கம் வர்றது கிடையாது, சந்தா கட்டுறாங்களான்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் வருது. ஆனால் அவங்கள வச்சு நடிக்க தானே செய்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எந்த சங்கத்திலையும் இல்லையனா கூட நீங்கள் படம் எடுத்து சென்சார் பண்ணலாம். கமல் சார் வந்து ஒரு படத்தில் அம்மா முதல்வராக இருக்கும்போது எந்த படத்துலையுமே சென்சார் வேணான்னு சொல்லி நான் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறேன்னு சொன்னார்ல. அமெரிக்காவுக்கு கிளம்பி போனவர் தான் இப்போ வந்து அவர் தான் டிஎம்கே நடத்துகிறாரு. அவருக்கு தெரியாதா? ஏங்க அவர் படமே என்னங்க, பெரிய நடிகர்லாம் மாய மூடிட்டு உட்காந்துனால தான் இந்த தமிழ் சினிமா நாசனமாக போய்ட்டுருக்கு. சாகிறது அவங்க கிடையாதுங்க, தயாரிப்பாளருங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுங்க வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் காலையில் பைரசி வருது. ஒரு நாள் சொல்லுங்கள். இவ்வளோ சங்கங்கள் இருக்குல்ல, பதவியில் இருக்காங்கல்ல, இவங்க எதுக்கு வந்தாங்க? இவ்வளோ சங்கத்தில் அடிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலும். நான் இயக்குனர் சங்கத்தில் 12 வருஷமாக இருந்தேன். அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டேன். அதுக்கப்புறம் வேண்டாம், எங்கே சரி பண்ணுன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் சரி பண்ண முடியும்னு உள்ளே வரோம். இந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சரி பண்ண வேண்டிய இடத்துல இங்கே பாதி பேர் பணம் எடுக்காதவன் இந்த சங்கத்துக்கு பதவிக்கு வந்துடுறான். இவன் எதுவுமே புதுசாக பண்ணணும்னு நினைக்கிற புரட்சி பண்ணணுன்னு வர அவங்கள இவங்க எப்படியானா கட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு தான் இந்த பாதி பேர் படம் எடுக்காதவன் அவங்க உட்காந்துருக்கான். எப்படி சினிமாவை கண்ட்ரோல் பண்ணுங்க? ஏங்க ஒரு ஜெயிலுக்கு போனாருங்க, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக, பைரசிக்காக அன்னைக்கு காலகட்டத்தில் எதிர்த்து போய் ஜெயிலுக்கு போனார் கே ராஜன். அதே தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்களுடைய காப்பி ரைட்ஸ் மொத்தமே வந்து அப்போ விற்றுட்டோம், எங்கள் தயாரிப்பாளர் நசுக்கப்படுறாங்கன்னு சன் டிவிக்கு எகேன்ஸ்டாக கேஸை போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. யார்? அண்ணன் அழகப்பனை. இவங்க 2 பேர் காப்பாற்றுறதுக்கு எந்த சங்கத்தில் 100 பேர் வந்து உட்காந்து சொல்லுங்கள். இங்கே தான் வாழணுன்றது படம் எடுக்காத ஒரு குரூப் அலையுது. சினிமாவை எப்படியா மாற்றலான்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க, இவங்களை எதுவுமே செய்ய விடுறதில்ல. இதே தயாரிப்பாளர் சங்கத்திற்கு டிஎம்கேல இருக்கிறவங்க தான் தலைவராக வரணும்னு சொல்லி டிஎம்கேலேருந்து ஓட்டு கேட்டு நடக்கூடாமலாம் இருந்தாங்க. அதையும் நம்ம எடுத்தோம். இப்போ விஜய் வந்திருக்காரு. இதில் யாருமே விஜய் கட்சியில் கிடையாது. நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரார் இருந்து கவர்மெண்ட்டே போட்டோம். நான் தான் சொல்கிறேன், 50 கோடி ரூபாய் சங்கத்துக்கு உறுப்பினர் கட்டின பணம் வந்திருக்கு. கலைஞருடைய 100 விழாவில் 10 கோடி ரூபாய் வந்திருக்கு, கணக்கு விட காமிக்கல. இளையராஜா வச்சு 50 லட்ச ரூபா சங்கத்தினுடைய பணம் எடுத்திருக்காங்க ஷோ பண்ணுறதுக்கு, அந்த பணம் இல்லை. விஷால் இருக்கும்போது 8.5 10 கோடி ரூபாய் சங்கத்தில் அந்த பணம் காலியாக இருக்குது. இந்த பணங்கள்லாம் கணக்கு போட்டிங்கன்னா
இன்றைக்கி 6000 பேருக்கு உறுப்பினர் இருக்காங்க. 1500 600 பேர் வந்து நிரந்தர உறுப்பினர் இருக்காங்க. மாதத்துக்கு வந்து 15லேருந்து 20 பேர் பணம் கட்டிக்கிட்டே இருக்கான். தெரியாமல் வந்து கட்டிடுறாங்க புது ப்ரொடியூசரு. 1,55,000 இல்லாட்டி 3,4 லட்சம் ப்ரைவேட் லிமிட்டட்னா இந்த பணம்லாம் எங்கே போகுது? சங்கத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்ல. மருத்துவத்துக்கு பணம் இல்லை, கல்வி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, திருமணத்துக்கு பணம் இல்லை. என் தயாரிப்பாளர் செத்தான்னா கூட ஒரு 5 லட்சம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஏதோ பிச்சைக்காரன் கொடுக்குறாப்புல ஒரு 50,000 போய் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 2 பேர் அந்த ஈஸிலேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு 10 பேர் செத்த பாடியிலேருந்து ஃபோன் பண்ணோம். இதுக்கு நேர்மையாக நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது, நம்ம சினிமா தான் கலைத்தாய் போகிறது, நம்ம ஒரு பதவிக்கு வந்திருக்கோம், ஃப்ரீயாக செய்யணும்னு வரணும். எப்போ வரணும்? விஜய் வந்த பிற்பாடு லஞ்சம் இல்லைன்றது 50% வந்திருக்கா இல்லையா? பணம் கொடுக்காதீங்கன்ற மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கா இல்லையா? ஓட்டுக்கு நீ யாருக்கிட்டா பணம் வாங்கி எனக்கு ஓட்டு போட விஜய் கேட்டால் போட்டாங்க, பல்காக எல்லாரும் போட்டு போயிட்டாங்கல்ல. இப்படி இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களும் இதே விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. சினிமான்ற ஒரு பொக்கிஷத்துலேருந்து உருவாகி தான் அங்கே வந்திருக்கு. அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அப்படி இணைந்தது. இதை காப்பாற்றினா தானே உங்களை காப்பாற்றுவாங்க. விஜய் அவர்கள் முதல்வர். விஜய் கட்சியிலுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா பாருங்கள் தயாரிப்பு சங்கத்தில். பதிவு அதிகமாக அப்படி வெளியே வாங்க, தேர்தல் வரட்டும், புது பசங்க வரட்டும், புது எம்எல்ஏ மந்திரியாக இருக்காங்களோ அதுபோல் புது ஆள் வரட்டும், அங்கே இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கட்டும். இவங்களே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது இந்த பைரசி அது என்ன சார் பண்ணுது? பைரசி என்னங்க பண்ணுறாங்க? அதான் சொல்கிறேன்னே, இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஒரே வாரத்தில் கேட்டேன். தனுஷ் படமே வெளியே வருது இல்லை, போங்க அமீர் கூப்பிடுங்க, வெற்றிமாறன் விட்டு இன்ட்ரி கேளுங்க, ரஞ்சித்துக்கிட்ட கேளுங்க. அந்த ஸ்டேஜில் உட்காந்தாங்கள, ஏன்னா உன் படமே ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பைரசி வருது, கேரளாவில் வருதா, கர்நாடகாவில் வருதா, இல்லை ஹிந்தியில் வருதா, தெலுங்கானாவில் வருதா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் படம் வருது. இவளை பேசுகிற ஒருத்தர் ஒரு நாள் எதிர்த்து கோடி கோடியாக உங்களை போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உருவாக்கி இன்றைக்கி ஸ்டேஜில் போய் உட்கார்ற தயாரிப்பாளர் செத்துட்ருக்கானே, பைரசி வருதான்னு மீட்டிங் போட சொல்லுங்கள், வர சொல்லுங்கள் வெளியில். அவங்கள காலை தொட்டு கும்பிட்றேன் நான். வல்லூர் கூடத்து வர சொல்லுங்கள். ஒரு கியூப் நிறுவனத்தை எடுத்து 2016 ஒரு மீட்டிங் போட்டுங்க. என் தயாரிப்பாளர்களை கழுத்தை நெரிக்கிறாங்க, ரிலீஸ் ஆகும்போது மொத்தத்தை விட்டுட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியுமா, தாலி தவிர எல்லாத்தையும் விற்று கட்டுறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்தது. எல்லோரும் கலந்துட்டாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் முடிச்சிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் இவங்க வந்து கலந்துட்டு பேச வேண்டியதானே. இவங்கள படம் எடுக்கிற 3 பேருமே தயாரிப்பாளர். வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பாளர், அமீர் அவர்கள் தயாரிப்பாளர், ரஞ்சித் அவர்கள் தயாரிப்பாளர், 3 பேருமே இயக்குநர்கள். இவங்களை நான் மதிக்கிறேன். பைரசிக்காக ஒரு நாள் நிற்க சொல்லுங்கள். இல்லைன்னா தயாரிப்பாளரில் இவ்வளோ சங்கத்தில் அக்கிரமம் நடக்குதுன்னு வந்து உட்கார சொல்லுங்கள். இல்லை உட்காரே வேணாம், 3 பேரும் போய் இந்த 15 வருஷத்தில் தயாரிப்பாளர் சில எத்தனை பேர் மெம்பரு, எத்தனை கோடி வந்திருக்கு, எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க கணக்கெடுத்து சொல்லுங்கள். ஏன் வரமாட்டீங்க? உடனே மத்திய அரசாங்கம் கண்ணுக்கு தெரியும். இப்போ மாநில அரசாங்கம் விஜய் வந்து உட்காந்தோடனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி நடந்தாங்களே, ஏடிஎம்கே ஆட்சி ஒரு நாள் எதனா பேசியிருப்பீங்களா நீட்டுக்கு எதிர்த்து? உட்காருங்க. வந்து உங்களை வாழ வச்ச சினிமாவை முதல்ல வாழ வைங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உருவாக்கின தயாரிப்பாளர்கள் எங்கே செத்து கிடக்குறான்னு முதல்ல திரும்பி பாருங்கள். அதுக்கப்புறம் கடவுள் இல்லை, உங்களை எல்லாரையும் பார்த்துப்பாங்க. வேதனையாக இருக்குங்க, சாதாரண வேதனை இல்லை. சரி, ஒரு டவுட்டு. சம்பளம் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் அதிகமாக, கேரளாலாம் அவ்வளோ கிடையாது. டாப் ஸ்டார்ஸே வந்து அந்த அளவு வாங்குறதில்ல. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்குறது நடிகர்களாக தான் இருக்காங்க. இப்போ டெக்னீஷியன்ஸு பெருநாடு அவ்வளோ ஒர்க் பண்ணால் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை கூட விட்டாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். நடிகர்கள் அதிகப்படியான சம்பளம் வாங்குறதை நாங்கள் குறைக்க முன் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. தயாரிப்பாளர் சங்கம் தான். தயாரிப்பாளர் சங்கம்னா யார்? ப்ரொடியூசர்ஸ். அதே உட்காந்து அடிமையாக தானே உட்காந்துருக்காங்க தான் நான் சொல்லிட்டேன். ஓகே, விஜய் போல ஒரு தலைவன் வேணுங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. இனிமேல் விஜய் சார் அவர் பிஜேபியும் எதிர்த்தாரு, டிஎம்கே எதிர்த்தாரு, ஏடிஎம்கே எதிர்த்தாரு. ஒரு தலைவனாக மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிட்டாங்கல்ல. இப்படி எந்த சாயங்களும் இல்லாத ஒரு தலைவன் வரணும் பயந்து. நம்ம போய் யாரையும் அவங்க அது எதிர ஆளுங்களை வந்து அடிக்கிறதுக்காக வரல, இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன் வேணும். நம்மளும் சினிமாவில் வந்திருக்கோம், நம்மளும் விட்டு இருக்கோம், நம்மளுக்கு அந்த வழி இருக்குது. புது ஆளுங்கள்லாம் வராங்களே, மாட்டிக்கிறாங்களே, பயமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், அவங்களுடைய தியாகம் பாருங்கள், அவங்க பின்னாடி இருக்க குடும்பத்தை பாருங்கள், எவ்வளோ வழிகள் இருக்கும். அதுக்கு தான் உன்னை தலைவனாக உட்கார வச்சுருக்காங்க. நம்மளாலேயே மாற்றத்தை உருவாக்கணும்னு யாரால் உருவாக்க முடியும்? நான் சொன்ன மாதிரியே காரசாரமாகவே போயிருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார். நன்றி. உங்கள் சேனல் மூலம் இது எல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு போய் சேர்ந்து நல்லது நடந்தால், தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா என் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். இந்த தயாரிப்பாளரை பாதுகாக்கணும்னா உங்களுக்கு போல் சேனலுக்கு கொண்டு போய் சேருங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.
லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்தில் 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரோம். நீங்க லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.